அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு கேரட் ரைஸ் தான் ரெடி பண்ணேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது கூட துருவி வச்சுருந்த கேரட்டு சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே நல்லா வதக்கி விடணும். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கேரட் ரைஸ் ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு உரப்பு அடை தான் சுட்டு வச்சுருந்தேன். இதோட மாவு நான் நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவு இருந்தது, அதை அப்படியே அவங்களுக்கு உரப்படை சுட்டு வச்சாச்சு. இதோட ரெசிபி இன்ஷால்லா உங்களுக்கு நாளைக்கு மெயின் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் கோலா உருண்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை மாதிரி செஞ்சிடலாம். இதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஆல்ரெடி வெஜ் கோலா உருண்டை பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் செஞ்சுருந்த அதே கோலா உருண்டை தான், சேம் ரெசிபி தான். ஏன்னா உங்களுக்கு ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு சைட் டிஷ்க்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கேரட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன்கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவு எதுவும் இல்லை. உரப்படையும் நைட்டு பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. சரி திரும்ப அதே சாப்பிட்டாலும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பேன்கேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதே டோரா கேக் மாதிரியே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு பேன்கேக் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டோம்னா டோரா கேக் மாதிரி ரெடி ஆகிடும். இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் சேனலில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது கூட ஆளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சீஸும் வச்சுட்டேன். இந்த சீஸ் நம்ம நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி சாப்பிட்றதுக்காக ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்படி தான் போணுச்சு. இன்ஷால்லா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.